நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயர் பத்தி பேச போறோம். ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க எல்லாரும்? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆரவாரம் இருக்கு, எதுக்காக சார்? இது கேள்வியே எப்படி சொல்றது? ஆக்சுவலா நம்ம இருக்குது தமிழ்நாட்டுல, நம்மளுடைய தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. கண்டிப்பா எல்லா நாடுகள்லயுமே ஒரு அதாவது சொன்னா இருக்காங்க, மக்கள் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதாவது உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ஏன் நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்னா, தமிழர்கள் எந்த இடத்திலும் அன்பின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர். அன்பின் மூலமா? ஆமா, தமிழர்கள்னாலே அன்பு, அக்கறை, ஒரு உழைப்பு எல்லாமே கலந்ததுதான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அப்படிப்பட்ட தமிழர்கள் ஆகிய நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது கிரியேட் ஆயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள, அதாவது காலசக்கரத்துக்கு முதலிடம் மேஷ ராசி, நம்முடைய மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையும் காலமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தேதிகள் நம்ம என்னதான் பயன்படுத்தினாலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமே சிறப்பு. அந்த மரபு ஆமா, அந்த மரபணு தானே சொல்றாங்க. எங்க எப்படி இருந்தாலும் மரபணு சோதனை தான் எங்குமே நடக்குது. அந்த மரபணு கூடிய விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய எனர்ஜி பவர். அதான் சூரியன் அங்கதான் உச்சம் அடைகிறான். அப்ப நவகிரக நாயகனுக்கே தமிழ் புத்தாண்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கோம். சோ இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். இப்போ கடக ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். பிரச்சனைனாலே இந்த கடக ராசி நேயர்கள் தான் பாவம் உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது ஒரே விஷயம்தான், எல்லாரையும் அரவணைத்து அன்பை காட்டி தாய் போல் நேசிக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசிக்காரங்க. அடிக்கடி இதை சொல்றீங்க, தாய் போல் நேசிக்கக்கூடிய உறவு எந்த உறவுமே கிடையாது. அப்பா கூட சம்பாரிச்சு கொடுத்துருவாரு, ஆனா அந்த குழந்தையோடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு அப்பாவுக்கு தெரியாது. ஆனா அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த குழந்தைக்கு என்ன சாப்பிட்டா பிடிக்கும், என்ன கொடுத்தா அந்த பிள்ளை ஆரோக்கியமா இருக்கும், என்ன சொன்னா அழுகாது, என்ன சொன்னா சிரிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு உள்ளம் நம்மளுடைய அம்மா தான். சோ அந்த அம்மா எப்படி எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி நேசிக்கக்கூடிய குணம் தான் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை கிடையாது, கடகராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை தான் சொல்லணும். ஏன்னா முக்காவாசி பேரு கடகராசிக்காரங்க கூட பிரச்சனை கொடுக்கறவங்களாவே இருக்காங்க. ஆனா கடகராசிக்காரங்க அதை கண்டுக்கிறது கிடையாது. பரவாயில்ல, என் மூலமா நீ சந்தோஷம் அடைவியா, நல்லா இரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடகராசிக்கு இயல்பாகவே உண்டு. சோ அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்க கிட்டத்தட்ட 7.5 வருஷமா ஏன் வாழ்றோம், எதுக்காண்டி வாழ்றோட தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் மேக்சிமம் ஆணி மாதத்துல இருந்து அற்புதமாக இருக்கக்கூடிய ராசியில நம்ம கடகராசி லிஸ்டையும் சேர்த்து. ஓகே சார், கூட இருக்கிறவங்கன்னு சொல்றீங்க, யாரு? கணவன் மனைவி, சுத்தி இருக்கிற நண்பர்கள், சகோதரர்கள், அப்படி சொல்ல வரீங்களா? பெத்த தாயிலிருந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அம்மாவை தவிர்த்து மேக்சிமம் அம்மாவை மேக்சிமம் கடகராசிக்காரங்க அவங்களுடைய அம்மாவோடைய அன்பு முழுமையா கிடைக்கும். ஒரு சில பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அதனால அதை சொல்றோம். சோ ஆனா பொதுவாகவே எல்லா உறவுகளாலும் அதிகமாக அழுத்தத்தையும் கஷ்டத்தையும் சந்திச்சவங்க கடகராசிக்காரங்க. இந்த உறவு அந்த உறவும் தனிப்பட்ட சொல்ல தேவையில்ல. பொதுவாகவே காதல்னால நிறைய பிரச்சனை. நான் காதலிச்சேன் அதான் என் பிரச்சனை சொல்லக்கூடிய நேர்கள் யாருன்னா கடகராசி. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் நீசம் அடைகிறார். இவங்களுடைய ராசி அதிபதி யாரு? சந்திரன். அவர் 5ஆம் இடத்துல போய் நீசம் அடைகிறார். தன்னை தானே இழப்பது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கடகராசிக்கு வந்துடும். அன்பு, உன் மேல அன்பு வச்சிருக்குமா, உன்னை நான் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு வச்சு, உன்னை தாண்டா நான் நேசிக்கன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா, கடகராசி பொண்ணு சொன்னா அவ்வளவு முடிஞ்சு. அந்த பொண்ணோட லைஃப் அப்ப டிஸ்கனெக்ட் ஆகுற மாதிரி பேட்டரி சார்ஜை பிடிக்கிறேன். இது அதாவது கொடுக்குறாங்க, சார்ஜ் ஏத்துற மாதிரி ஏத்தி அவங்களுக்குரிய பவர் ஏத்திக்கிறாங்க. சோ இதுதான் கடந்த காலங்களில் கடகராசிக்கு நடந்தது. ஆனா இப்ப காதல்ல வெற்றி, உண்மையான காதல் கடகராசிக்காரங்க யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த காதல் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் நான் இவரை தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு நேசிக்கிற கடகராசிக்காரங்களுக்கு காதலில் வெற்றி உண்டு. காதல் திருமணம் முடிக்கக்கூடிய லிஸ்ட்ல நம்ம கடகராசியை வச்சுக்கலாம். இந்த காலகட்டங்கள் காதல் திருமணம் முடிப்பதற்கான
பாக்கியம் உண்டு. ஏன்னா குரு 5ஆம் இடத்தையும் பார்க்காரு, 7ஆம் இடத்தையும் பார்க்காரு. சோ ஆட்டோமேட்டிக்கா அம்மாவுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதம் மூலமாக இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க காதல் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஓகே சார். இவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? கல்யாண வாழ்க்கை கடந்த காலங்கள ஒரு சடுகுடு ஆட்டமாக போச்சு. ஒரு பயங்கரமான கலாட்டாவா நடந்துச்சு. சோ இனிமே அந்த கலாட்டால இல்லாம மன நிம்மதியோட, கணவன் மனைவி ஒற்றுமையோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா இவங்க சொல்றது அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, அவங்க சொல்றது இவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப இந்த நிலை மாறப்போது சிறப்பா இருக்கு. ஓகே சார். மகிழ்ச்சின்னு சொல்றீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் இவங்களை தேடி வரும் இந்த டைம்ல? எல்லா உறவுகளுமே இனிமேதான் அவங்க தேடி வந்து உண்மையான அன்பை காட்டக்கூடிய செயல்பாடு நடக்க போகுது. உறவுகள் தேடி வரும். ஆமா, உறவுகள் தேடி வருவாங்க, காதல் தேடி வரும். ஆனா இருந்தாலும் காதல்னு வரும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குறது கடகராசிக்கு ரொம்ப நல்லது. இருந்தாலும் சொல்லி முடிச்சு. ஆமா, இருந்தாலும் ஏன்னா இவங்க நிறைய இடங்களை அடி வாங்கிட்டாங்க, நிறைய இடங்களை ஏமாற்றத்தை சந்திச்சாங்க. மனசார அவங்க பத்தி சொல்லும் போது நம்ம எப்படி அதை சொல்ற ரியாலிட்டியா சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு அழுத்தத்தை சந்திச்சாங்க. சோ அப்படி அந்த அழுத்தம் கவலையோட இருக்கிற கடகராசிக்காரங்க இனிமேதான் வெற்றி பெறும். ஓகே சார். இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னா எது சார் சொல்வீங்க? மேக்சிமம் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. அப்ப 2ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தை தான் குறிக்கும். சோ அதே போல 8ஆம் இடத்துல நிலகிரகமான ராகு இருக்காரு. சோ அப்ப இவங்க குடும்ப சார்ந்த விஷயங்களை வெளிப்படையா சொல்லக்கூடாது. மற்றவங்களுக்கு போய் வாக்கு கொடுக்கறது, உங்க குடும்ப பிரச்சனை நான் சரி பண்ணி தரேன், நீங்க எது கவலைப்படுறீங்க, ஏங்க நீ ஃபீல் பண்ணிருக்க, நான் பாத்துக்கிறேங்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. இவங்க பொருளாதாரம் மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறா இருந்தா தாராளமா கொடுத்துடலாம், கடனா கொடுத்து உதவுற விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. சோ செஞ்சாங்கன்னா மாட்டிக்கிறாங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா போகணும். டேர்னிங்ல போகும்போது இவங்க கரெக்டா போனாலும் எவனா வந்து இடிச்சுட்டு போயிருவான், இடிச்சுட்டு இவங்களே வைவான். சோ அதனால கொஞ்சம் வண்டி வாகனங்களை போகும்போது போன் பேசாம, போனை நோண்டாம, இவங்க வாகனங்களை முழு கவனம் செலுத்தி வண்டி வாகனம் ஓட்டினாங்கன்னா பிரச்சனை கிடையாது, பாதிப்பு கிடையாது. கடகராசி இருக்கிறதுலே இந்த வட்டம் மிகப்பெரிய அற்புதங்களையும் மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாகும். ஓகே சார். அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் சொல்லிருங்க சார். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய நம்ம ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு, ஆமா பேஷன்ஸ், அவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு அல்லது உணவு சார்ந்த விஷயங்களை இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போய் இவங்களால முடிஞ்ச உதவி செய்யறது. அதே போல மாத்திரை வாங்க கூட முடியலன்னு கஷ்டப்படுற குழந்தைகளா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எவ்வளவு உதவி செஞ்சுட்டாங்க, இவங்க உதவி செஞ்சதெல்லாம் அளவு சொல்லவே முடியாது. ஆனா இந்த உதவி செஞ்சாங்கன்னா இவங்களோட லைஃப் மிகப்பெரிய பிரகாசமா இருக்கும். ஓகே சார். வாழ்க்கை மாறும் நேரம் இது, சிம்பிளா சொன்ன போனா. கட்டாயம். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.